ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும். அப்படி தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதில் வர பிரச்சனைகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வகையில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம ஆக்சி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ்டு கேம் பற்றி ஒரு ஷார்ட்டான வீடியோ சொல்ல ஒரு பேசிக்கான வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். முதலாவது ஒரு விஷயம், இந்த ஆக்சி இன்ஃபினிட்டி மற்றும் இது மாதிரி இருக்க கேம்ஸ்லாம் உண்மையாலே சேஃப் தானா, நம்மளுடைய காசை நம்பி நம்ம இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம். அதுக்கு அடுத்ததாக சப்போஸ் நீங்கள் இந்த கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது இது மாதிரி கேம்ஸை நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 5 விஷயம், அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஆவரேஜ் பிளேயராக இருந்துட்டு இந்த கேமில் ஒரு மாதம் அக்யூரேட்டாக எவ்வளோ நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் Mr.Factman. லெட்ஸ் கெட் ஃபேக்டட். பேசிக்கான ஒரு விஷயத்துலேருந்தே ஆரம்பிப்போம். அதாவது இந்த ஆக்சி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கேம் ஆனது ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு கேம் ஆனது கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ண ஒரு கேம். இந்த கேமுக்கு தேவையான, அதாவது இந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக கிரிப்டோ கரன்சியில் அதிக அளவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியான ஈத்தீரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். அதையும் தாண்டி இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆக்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 3 கேரக்டர்ஸ், ஆக்சி ஒன்று இருந்தால் போதாது, 3 ஆக்சிஸ் உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈத்தீரியம் வச்சு தான் அந்த ஆக்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேமில் இருக்க கேரக்டரை நீங்கள் வாங்கணும். அதை வாங்கி நீங்கள் அந்த ஒரு பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்குள்ள அந்த கேமுக்குள்ளே ஒரு காசு இருக்கும். அந்த காசு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா SLP, ஸ்மால் லவ் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆக்சி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை வளர்க்குறதுக்கான ஒரு மெயினான ஒரு சோர்ஸ் அது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கேமில் மெயினான ஒரு பாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு SLPயை உங்கள் நிஜ காசு போட்டு வாங்கணும். நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 ஆக்சிஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணி ஒரு புதுவிதமான ப்ரீடை கிரியேட் பண்ணுறதோ அல்லது அந்த ஒரு ஆக்சியை நல்லா சக்தி ஏற்றுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை செஞ்சோ அந்த ஆக்சியை உங்களை மாதிரியே இன்னொரு ஆக்சி வளர்த்துருப்பார்ல அவர் கூட சண்டை போட வச்சோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு போட்டியில் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த SLP அப்படிங்கிற ஒரு விஷயமானது ரிவார்டாக கிடைக்கும். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த SLP அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வாங்கினீங்க அந்த SLP, அதே மாதிரி வேற ஒருத்தங்க அந்த SLPக்காக தேடிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த ஒரு SLP உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை ட்ரேடு பண்ணிவிட்டு அதுலேருந்து வர காசை நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் நெஜ காசை. இதுதான் இந்த ஆக்சி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கேம் பற்றி மெயினான ஒரு ஆப்ஜெக்டிவ், பேசிக்கான ஒரு விஷயங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம். டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த ஆக்சி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கேமை நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னாலும் அல்லது இந்த ஆக்சி இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கிற ஒரு சில கேம்ஸை நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மெயினாக இந்த ஆக்சி இன்ஃபினிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு மெயினான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் விளையாடினாலே ப்ராஃபிட் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கேமில் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமில் இருக்க பர்டிகுலர் விஷயத்தோட, ஃபார் எக்ஸாம்பிள் AXS ஆகட்டும், அந்த SLPன்னு சொல்கிற அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆகட்டும், அதனுடைய மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து தான் ப்ராஃபிட்டோ லாஸோ நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது நீங்கள் விற்றீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலவங்க இந்த கேம் விளையாடினாலே ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக இந்த ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மெயினான விஷயம், இந்த ஆக்சி இன்ஃபினிட்டி மற்றும் இந்த கிரிப்டோ கரன்சிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடி இது முதல்ல சேஃபாக, எந்த அளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது முழுக்க பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை மேற்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யார்கிட்டேருந்து யாருக்கு காசு போகுது அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி வச்சுட்டு இருக்கவங்களாகட்டும், அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களாகட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை மெயினான ஆட்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணாலுமே ஒரு சிலவங்க கெட்டதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர்ஸ் ஆகட்டும், அதாவது ஃபோன் பண்ணி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருமே இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது யாருக்கு கை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சப்போஸ் என்னையோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான்னா கூட நான் தான் அவனுக்கு அம்சன்னு சொல்லிட்டு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது.
அதே மாதிரி அந்த ஹேக்கர் ஆகட்டும், என்னை பிளாக்மெயில் பண்ணுறவனாகட்டும், எந்த நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் கிரிப்டோ கரன்சின்றது எந்த நாட்டுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேருந்து ஒரு ஹேக்கர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் மிரட்டுறான் அப்படின்னா அவன் இந்தியாவில் தான் இருக்கான் அப்படின்றது தெரிஞ்ச முடியும். சப்போஸ் வந்து டாலரில் காசு கேட்குறான் அப்படின்னா அவன் வந்து அமெரிக்கனாக இருப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இதில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அப்படிங்கிறதுனால திருடங்களாகட்டும், அதே மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்களாகட்டும், அதிகமான ஆட்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு லெஜிட்டான நம்பகத்தன்மையான ஒரு இடத்துல தான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆட்கள், அதே மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ண கம்பெனிஸ் இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையாலே நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனிஸ் தானா, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இவங்க வந்து லெஜிட்டானவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு செயல் பண்ணுமா, இல்லைனா வந்து நம்ம மணியை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை மைண்ட் பண்ணுறதாகட்டும், கிரிப்டோ கரன்சியை வாங்குறதாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தாலும் இந்த ஆக்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஆக்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் அவ்வளோ சுலபமாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம். அதையும் தாண்டி வந்து இதில் நிறைய பேர் வந்து புரோக்கர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருப்பாங்களாம். அவங்க கிட்ட தான் வந்து கொஞ்சம் வேலை அப்படி பேசி நம்மளால ட்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, அந்த கேமுக்குள்ளேயே அது மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து நம்ம கரெக்டான ஆள்கிட்ட தான் வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டானது இந்த ஆக்சி நம்ம கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் அந்த டவுட்டானது நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு கேமை மேஜர் யூஎஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு சில திருட்டு வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் விளையாடும் போது அல்லது இந்த கேமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ண ஒரு விஷயங்களாகட்டும், எதுவுமே வந்து கவர்மெண்ட்டுக்கோ அல்லது எந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கோ லிங்கான ஒரு விஷயம் கிடையாது. இது முழுக்க தனியாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நாளைக்கே கூட இந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம தமிழ்நாட்டிலையோ அல்லது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோ பேன் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மோஸ்ட்லி அப்படி திடுப்புன்னு பண்ணிட மாட்டாங்க. ஒரு சில வார்னிங்ஸ் கொடுத்து நம்மளுடைய காசை வெளியே எடுத்துகிட்டு டைம் கொடுத்து தான் அவங்க பேன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது மாதிரியான அவேர்னஸ், அதே மாதிரி வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரிப்டோ கரன்சி. அதையும் தாண்டி கிரிப்டோ கரன்சி பேஸ்டு கேம்ஸ் ஆகட்டும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த ஒரு ஆக்சி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கேம் ஆகட்டும், அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஒரு சில கேம்ஸ் ஆகட்டும், முழுக்க சேஃப்னும் சொல்ல முடியாது, அதே மாதிரி முழுக்க சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நடுநிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி. அந்த மாதிரி எதனா தப்பு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் அப்படின்ற இந்த ஒரு ஆக்சி இன்ஃபினிட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இந்த விஷயத்தில் இறங்கணுமா இறங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் ஆனது உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயமானது எந்த கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இது யார் விலை நிர்ணயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தைரியம் இருக்குது, நான் வந்து புதுசாக எதனா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம்ப்பா, நான் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் earn பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நானும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா எடுப்பில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்டே பண்ணாதீங்க. அதை பற்றி லாங்காக ஸ்டடி பண்ணுங்கள், நிறைய விதமான வீடியோஸ் பாருங்கள், அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எப்போ ப்ரைஸ் ஏறுது, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா நான் வந்து இதில் ப்ராஃபிட் பார்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஹையர் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சிஸை பற்றி பேசுகிற நியூஸ் லெட்டர்ஸ், பிளாக்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. 1,00,000 1,50,000 ரூபாய்க்குள்ள இந்த ஒரு பர்டிகுலர் கேம் மூலிமா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் பிளேயராக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸ் லெட்டர்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கேமில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து இந்த கேமானது எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம். நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். எப்போ பாரு கிரிப்டோ கரன்சி, ஆக்சி இன்ஃபினிட்டி பற்றியே பேசினா போர் அடிக்கும். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதையும் தனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Bye.